ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே விளாக் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சு வந்து என்னோடய கடமைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரஷ் பண்ண இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு எப்போவுமே 6 மணிக்கு எழுந்துச்சிடும். அதிசயமாக இன்றைக்கி வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் காலையில் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு வந்து எப்போவுமே நான் டீ காஃபி குடிப்பேன். அது வந்து என்னால் மாற்ற முடியலை. பட் என்னென்னா காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 100 ml தண்ணி குடிச்சிட்டு தான் நான் அடுத்த ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். இந்த மூலிமா வந்து வெயிட் நல்லா வந்து ரிடியூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோ வெயிட் லாஸ் வீடியோ தான் வருது, கண்டிப்பாக விழாக்க பாருங்கள். ஸோ பால் ஃப்ரீஸர் இருந்தங்காட்டி கொஞ்சம் ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சரி டம்ளரில் குடிக்கலான்னு பார்த்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு செம்மில் எடுத்து குடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து ஊசி போடுற நாள். ஆனால் வந்து நான் ஊசி போடலை, போயிட்டு திரும்பி வந்துட்டோம். அது என்னென்னு நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். என்னென்னா இப்போ பாப்பா பிறந்து 16 மாதம் ஆச்சு. 16வது மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி தான் ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். பட் ஆனால் அங்கே போனது என்ன சொன்னாங்கன்னா 1.5 வயசில் போடணுமாம்மா. அதாவது 18 மாதத்தில் போடணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 16 to 18, அதாவது 24. ஸோ இது இடப்பட்ட கேப்பில் தான் போடணும். நீங்கள் போய்ட்டு 2 months கழிச்சு வாங்க அப்படின்னு தாட்டி விட்டாங்க. இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு நோட்டு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எதுக்குன்னா சரி பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, அப்போயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு தான் போயிட்டு வந்தேன். பட் ஆனால் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ இந்த அப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு காட்டலாம் தான் எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன் எத்தனை ஊசி போடணும் அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ஊசி போடணுன்னா அந்த டேட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சு கண்டிப்பாக போட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 16 to 24, இந்த இதை வச்சு தான் நான் போனேன். பட் ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 1.5 வயசில் தான் வரணும், நீங்கள் 2 months கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு நோட் தருவாங்களே, அதையுமே வந்து நான் எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். சரி கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல. அப்புறம் என்னோடய ஆதார் கூட கேட்டிருந்தாங்க, அதையும் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ஃபால் தலை சீவலான்ட்டு தலை சீவிட்டு இருந்தேன். தலை சீவும் போது தான் நோட்டீஸ் பண்ணேன், ஹேர் வந்து அவ்வளோ கொட்டிருச்சு. முன்னாடி பால்னஸ் வந்துடுச்சு, நிறைய வந்து ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப போயிடுச்சு. ஸோ இப்போ இன்னுமே ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்குது. நானும் வந்து மார்க்கெட்டில் விற்கிற காஸ்ட்லியான ஆயில் என்னென்னமோ வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். பட் எதுவுமே எண்ட் ஆகலை. அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் எனக்கு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.